வெல்கம் டு சாக் அகாடமி. இன்றைக்கி நம்ம ஹெச்டிஎம்எல்ல லிஸ்ட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். இந்த 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்டர்ட் லிஸ்ட்டு பார்க்குறோம். ஆர்டர்ட் லிஸ்ட்டில் வந்து நான் முன்னாடி ஒரு நேம்ஸ் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நமக்கு 1 2 3 4 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து லிஸ்ட் டைப்பில் லிஸ்ட்டாக வந்து வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஆர்டர்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வந்து ஆல்ஃபபெட்ஸும் யூஸ் பண்ண முடியும். அது நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த 1 2 3 4ன்னு சொல்லி ஆர்டராக வர்றதுக்கு நம்ம ஓஎல் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணுவோம். ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அட்டெண்டன்ஸ் ஆர்டர் நேம்ஸ் எல்லாம் டைப் பண்ணும் போது ஆர்எல்ஸ் வந்து இதுக்கப்புறம் தான் இது நடக்கணும், லைக் அந்த மாதிரி ஆர்டராக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த டைமில் நமக்கு வந்து ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து யூஸ் ஆகும். அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னும் போது நம்பர்ஸ் எல்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் டிசைன்ஸோட லிஸ்ட்டாக வந்தால் போதும் அப்படின்ற டைமில் நம்ம வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அன்ஆர்டர்ட் லிஸ்ட் நம்ம கொடுக்குறோம். யூஎல் அப்படின்ற டேகை வந்து ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடணும். அண்ட் எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம ஆர்டர்ட் லிஸ்ட்டாக இருக்கட்டும், அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம லிஸ்ட் எல்ஐ அப்படின்ற டேக்குள்ளே தான் நம்ம வந்து அந்த கண்டென்ட்டை வந்து கொடுக்கணும். என்னென்ன லைன்ஸில் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த லிஸ்ட் ஆர்டரில் வந்து அது டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் வந்து ட்ரெஸ் அண்ட் டாய்ஸ் அப்படின்னு சொல்லி அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் வந்து கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் வந்து அந்த ரெண்டும் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ஹெட்டிங்கோட அதோட சப்டிவிஷனோட வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனாக அது வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ டிஎல் அப்படின்றத யூஸ் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டை வந்து நான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே நான் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுக்கான ஹெட்டிங் கொடுக்கறதுக்கு நான் டிடி அப்படின்ற டேகை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டிடி அப்படின்ற டேகை யூஸ் பண்ணிவிட்டு நான் அதுக்கான டைட்டில் வந்து கொடுத்துக்குறேன். அண்ட் டிடி அப்படின்ற டேக் வந்து உங்களுக்கு டேட்டா கொடுக்குறதுக்கு அந்த ஹெட்டிங்க்கான டேட்டாஸை வந்து நான் டிடி அதுக்குள்ளே வந்து அந்த டேக்குள்ளே வந்து நான் கொடுத்துக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தமிழ் அப்படின்றத ஹெட்டிங் போட்டுட்டு நம்ம அதில் வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா செகண்ட் லாங்குவேஜா அப்படின்றத வந்து ஒரு டேட்டாவாக நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர்ட் லிஸ்ட்டில் கொடுத்தது 1 2 3 4 அப்படின்ற மாதிரி டிஸ்பிளே ஆகுது. அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் கொடுத்தது வந்து நமக்கு டிசைன் வச்சு டிஸ்பிளே ஆகுது. அண்ட் அடுத்து வந்து நம்ம அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு அடியில் நம்ம கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் வந்து எப்படி வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதுக்கே வந்து நம்ம டைப்ஸ் கொடுக்கணும். இப்போ 1 2 3 4ன்னு எனக்கு வேணாங்க, எனக்கு வந்து ஏபிசிடி கேபிட்டல் ஆர் ஸ்மால் டிஃப்ரென்ஷியேஷன் கொடுக்கணும் அப்படின்னாலும் நமக்கு அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம இப்போ இந்த டிஸ்க்கு வந்து வேணாம், ஸ்கொயர் வந்து வேணும், அவல்ஸ் எதுவுமே வேணாம், இதுக்குனாலும் நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து டிஸ்க்கு, இதுக்கு பதிலாக நம்ம ஸ்கொயராக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்கொயராக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நன் அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு எதுவும் வந்து வராது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஓஎல் அதாவது ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு டைப் கொடுக்குறோம். 1 2 3யா இல்லை நமக்கு வந்து இல்லை வேறு ஏதாவது ஏபிசிடியா என்ன வேணும் அப்படின்ற டைப்பை வந்து நம்ம ஓஎல் பக்கத்துலேயே டைப் அப்படின்னு சொல்லி கேப் விட்டு டைப் பண்ணி நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதுவே ஆப்ஷன்ஸ் காமிக்குது பாருங்கள். ஸோ ஏ ஆர் கேபிட்டல் ஏ ஆர் ஸ்மால் ஏ ஆர் ரோமன் நம்பர் எதுனாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது டிஎல் வந்து நம்ம எப்படி கொடுத்துருக்கோன்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் எப்படி டிஸ்ப்ளே ஆகுது அதையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.